இருந்து சாப்ஜு என்ற சகோதரர் இந்த கேள்வி கேட்கிறார். அதாவது ஒரு கூட்டம் ஒன்று கூடி அவர்களில் சிலர் பிரார்த்தனை செய்ய மற்றவர்கள் அனைவரும் ஆமீன் என்று கூறுவார்கள் என்றால் இல்லா அஜாபஹுமுல்லா, துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இல்லை என்ற ஹதீஸ் சரியா என்ற கருத்தை கேட்டிருக்கிறார். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. சாரார் ஒன்றாக கூடியிருந்து அவர்களில் சிலர் பிரார்த்தனை செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அவங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான் என்ற கருத்தில் வரக்கூடிய இந்த செய்தி ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. இது தபரானி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோஜமுல் கபீர் தபரானி என்ற கிரந்தத்திலையும் அல் முஸ்தத்ரக் அல சஹீஹன் லில் ஹாக்கிம் ஹாக்கிம் என்ற ஹதீஸ் புத்தகத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எதனால் பலவீனம் அடைகிறது என்று சொன்னால், இந்த ஹதீஸில் முதலாவது காரணம் முன்கத்திய, அதாவது தொடர்பு அருந்த செய்தியாக இருக்கிறது. ஒரு ஹதீஸ் சஹீஹாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சங்கிலி தொடர் சரியாக இருக்கணும். இப்போ சங்கிலி தொடர் இதில் சரியான சங்கிலி தொடர் இல்லை. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஹபீப் பின் மஸ்லமாவிடமிருந்து அப்துல்லா இப்னு ஹுபைரா இதை அறிவிக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஹபீப் இப்னு மஸ்லமா என்ற சஹாபியிடம் அறிவிக்கிறார்ல, இந்த ஹபீப் இப்னு மஸ்லமா அவர்கள் மரணிக்கிறார் பாருங்க. அப்போது இவருக்கு 1 வயசு. யாருக்கு? அப்துல்லா இப்னு ஹுபைரா என்ற அடுத்த அறிவிப்பாளர் இருக்கார்ல, 1 வயசு குழந்தை. தஹதீபுல் கமால் என்ற கிரந்தத்திலையும் அல் இசாபா ஃபி தம்ஈஸி சஹாபா என்ற கிரந்தத்திலையும் பார்க்கிறோம். அப்போது இந்த ஹபீப் பின் மஸ்லமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹாபி மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த செய்தியை அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடியவர் சொல்கிறார்ல, அதாவது இப்னு ஹுபைரா, அப்துல்லா இப்னு ஹுபைரா என்ற அறிவிப்பாளர் வர்றாரா இல்லையா, இவர் 1 வயதில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார், குழந்தையாக இருக்கிறார். அவர் ஹபீப் பின் மஸ்லமா கிட்ட அறிவித்தாருன்னு இதில் இடம் பெற்று எப்படி அறிவிக்க முடியும்? கண்டிப்பாக சந்திக்கவே வாய்ப்பு இல்லை, பேசவே வாய்ப்பு. 1 வயசு குழந்தைக்கு எப்படி அறிவிச்சிருப்பாருன்னு பார்த்துக்கிட்டாவே இந்த ஹதீஸில் முன்கத்திய தொடர்பு அறிந்திருக்கிறது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இப்னு லஹியா என்று சொல்லப்படக்கூடிய அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவருடைய மனன சக்தியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் பலவீனமானவர் என்று சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இவர் வீடு எரிஞ்சு அவருடைய புத்தகம் எல்லாம் எரிந்து போயிருக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அதற்கு பிறகு இவர் அறிவித்த செய்திகள் எல்லாம் குளறுபடியான செய்திகள் என்று பெரிய அளவுக்கு விமர்சனம் இவர் மேலே இருக்கிறது. இப்னுல் முபாரக்கு மற்றும் இப்னு வஹப் என்ற 2 பேர் வழியாக வர்ற செய்தி மட்டும்தான் ஓரளவுக்கு ஏற்றுக்கரலாம் என்ற அளவுக்கு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த அறிவிப்பாளர் இதில் இடம்பெற்றிருக்கிறார். அதனாலே இந்த செய்தி பலவீனமாக இருக்கிறது. எனவே கூட்டு துவா ஓதுவதற்குண்டான ஆதாரமாக என்ன செய்யாது, இது அமையாது. பலவீனமான செய்தி, இது ஆதாரபூர்வமானது இல்லை. இந்த செய்தியில் ஒரு குழுவாக துவா செய்யணும், மற்றவங்க ஆமீன் சொல்லணும்ல இருக்குது. இங்கே நடைமுறையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருவரில் துவா செய்கிறார்கள், ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்லக்கூடிய பழக்கம் தானே இருக்குது. அந்த கருத்துக்கும் இது ஆதாரமாக ஆகாதுன்றதை நம்ம செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். இது ஒரு விஷயம். 7வது அத்தியாயம் 205வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன் வ ஹீஃபா வ தூனல் ஜஹ்ரி மினல் கௌலி பில் குதுவி வல் ஆசால் வலா தகுன் மினல் காஃபிலீன். அதாவது உன்னுடைய இறைவனை காலையிலையும் மாலையிலையும் மனதிற்குள் பணிவாக அச்சத்தோடு சொல்லுல சவுண்ட் இல்லாமல் உரத்த சப்தம் இல்லாமல் அல்லாஹ்வை நினையுங்கள், கவனமற்றவராக நீங்கள் இருக்காதீங்க, காஃபில் கவனம் இல்லாத ஒரு நபராக நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான். அதே மாதிரி 7வது அத்தியாயம் 55 அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய இறைவனை ரகசியமாக பணிவோடு அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க, ரகசியத்தோடு கேளுங்க, பணிவாக கேளுங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், அல்லாஹ் வரம்பு மீறக்கூடியவர்களை விரும்ப மாட்டான் என்று சொல்லி காட்டுறான் அல்லாஹ். இப்போ வரம்பு மீறக்கூடியதை விரும்ப மாட்டான் என்ற கருத்தை எதோடு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான்? ரகசியமாக கேளுங்க, பணிவோடு கேளுங்க என்று சொல்லிட்டு சொல்கிறான் அல்லாஹ். அப்போ ரகசியம் இல்லாமல் சப்தத்தோடு கேட்கறது என்னது தான் அது வரம்பு மீறக்கூடிய காரியம், அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். கூட்டுதுவா என்ற பேரில் தொழுகைக்கு பிறகு சப்தமாக ஒருத்தர் இமாம் துவா செய்ய மற்றவர்களாம் ஆமீன் ஆமீன் என்று அர்த்தமே தெரியாமல், அர்த்தம் தெரிஞ்சாலும் சரிதான், அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. இது போன்ற பிதாத்தான காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் கட்டளையிடாத ஒரு காரியத்தை யார் செய்கிறாரோ
அது நிராகரிக்கப்படும், அல்லாஹ் மறுத்துருவான்னு சொல்றாங்க. மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மாலைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அதில் இல்லாத ஒன்றை யார் உருவாக்குகிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது மறுக்கப்படும்ன்றாங்க, நிராகரிக்கப்படும்ன்றாங்க. இந்த மார்க்கத்தில் இல்லாத அனைத்தும் பிதாத்து, பிதாத் அனைத்தும் வழிகேட்டில் சேர்க்கும், வழிகேடு நரகத்தில் சேர்க்கும்னு சொல்றாங்க. அதனால இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பழக்கம் இல்லை. கூட்டு துவா என்ற பேரில் ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அது அல்லாஹுவால் நிராகரிக்கப்படக்கூடிய பிதாத்தான காரியமாக இருக்கிறது, நரகத்தில் சேர்க்கப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை இந்த கேள்விக்குண்டான பதிலாக சொல்லிக்கொள்கிறேன்.